பிரீத்திகா வந்துட்டியா? ஏய் பிரீத்திகா, என்னாச்சுடி? ஏன் அலற? பிரீத்திகா இங்க என்ன பாருடி. ஏன் அலற? கார்த்திகை தானே பார்க்க போறேன்னு. கார்த்திகை பாத்தியா இல்லையா? என்னடி எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்ன இவ இப்படி அழுதுட்டு இருக்கா? எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. மகா அன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். அவங்க கிட்டயாவது சொல்றாளான்னு பாப்போம். ஹலோ அண்ணி. ஹலோ ஜனனி, வேலைக்கு கிளம்பிட்டீங்களா? அண்ணி அது வந்து என்ன? பிரீத்திகா இங்க அழுதுட்டே இருக்கா அண்ணி. நேத்து என்கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தா. சரி, ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல, ரொம்ப அழறா. ஒருவேளை அவங்க அம்மாவை நினைச்சு அலறாளோ? பிரிஞ்சு போன வருத்தமா இருக்கும். நான் வேணா அத்தை கிட்ட போனை கொடுக்கறேன், பேசினா எல்லாம் சரியாயிடும். இல்ல அண்ணி, விஷயமே வேற. வேறயா? வேறனா என்ன? அண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கார்த்திக் ஃபோன் பண்ணியிருந்தாரு. பிரீத்திகாவை தனியா மீட் பண்ணணும்னு கூப்பிட்டிருந்தாரு. கார்த்திகை மீட் பண்ணிட்டு இப்போதான் வந்தா. வந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருக்கா. நான் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா. நீங்க கொஞ்சம் பேசுங்க. சரி, போன் அவள்கிட்ட கொடு. ஹலோ பிரீத்திகா. அண்ணி. பிரீத்திகா என்ன ஆச்சு? கார்த்திக் உன்கிட்ட என்ன சொன்னா? அண்ணி அது வந்து கார்த்திக் என்ன லவ் பண்றானா. லவ்வா? ஆமா அண்ணி, அத சொல்லதான் என்ன கூப்பிட்டான். சரி பிரீத்திகா, இதுல அலறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட வேண்டியது தானே? அண்ணி சொல்றதும் சரிதான். உனக்கு விருப்பம் இல்லைன்னா இல்லன்னு சொல்லிடு. பிரீத்திகா, ஒருவேளை கார்த்திக் உன்னை மிரட்டுறானா என்ன? அதெல்லாம் இல்ல அண்ணி. அப்புறம் ஏண்டி அலற? என்ன மிரட்டினது அந்த விஜய் தான். என்ன சொல்ற? விஜயா? விஜய்க்கு ஓ நம்பர் எப்படி தெரியும்? ஜனனி. அண்ணி, பிரீத்திகா நம்பரை விஜய்க்கு நீ தான் கொடுத்தியா? ஐயோ அண்ணி இல்ல, நான் தான் விஜய் கிட்ட பேசுறதே இல்ல. அப்புறம் ஏன் நம்பர் கொடுக்க போறேன்? அப்புறம் எப்படி இவ நம்பர் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்? விஜய் என்ன நேர்ல வந்து மிரட்டிட்டு போனா அண்ணி. நேர்லயா? நீ இங்க இருக்கிறது அவனுக்கு எப்படி தெரியும்? கார்த்திக் என்ன மீட் பண்றதுக்கு அவன் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்தான். அந்த ஃப்ரெண்டு வேற யாரும் இல்ல, விஜய் தான். என்ன சொல்ற பிரீத்திகா? ஆமா அண்ணி, அன்னைக்கு கூட ஒரு நாள் நான் சொன்னேனே, கார்த்திக் வீட்ல இருக்கும்போது விஜய் சென்ட் ஸ்மெல் அடிச்சது. ஒருவேளை அது விஜயா இருக்கும்னு சொன்னேன்ல, அது விஜயே தான் அண்ணி. கார்த்திக் விஜய் முன்னாடி தான் லவ்வ சொன்னான். அதை கேட்டு விஜய் ரொம்ப கோவப்பட்டாரு. ஆனா கார்த்திக் முன்னாடி எதுவும் பேசல. நீ கார்த்திக் கிட்ட என்ன சொன்ன? என்ன சொல்ல முடியும்? இப்போதைக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா விஜய் என்ன ஃபாலோ பண்ணி ஹாஸ்டல் வரைக்கும் வந்துட்டாரு. என்ன கல்யாணம் பண்ணி கழட்டி விட்டுட்டு இப்போ அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறியான்னு தப்பு தப்பா பேசினாரு. நான் அவருக்கு எவ்வளவோ புரிய வைக்க முயற்சி பண்ணேன். அவர் என் பேச்சையே கேட்கல. உன்னை நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன்னு மிரட்டிட்டு போறாரு அண்ணி. அண்ணி, விஜய் சும்மா இருக்க மாட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. இப்போ என்ன பண்றது? விஜயும் என் கம்பெனில தான் வேலை பார்க்கறாரு. பிரீத்திகா இங்க பாரு, அழாத. நான் சொல்றத கேளு. இந்த கம்பெனில வேலை இல்லைன்னா என்ன, நம்ம வேற கம்பெனியை பாத்துக்கலாம். நீ இந்த வேலையை விட்டுரு. ஜனனி கம்பெனில ஏதாவது வேக்கன்சி இருக்கான்னு பார்த்து அங்க ட்ரை பண்ணு. அண்ணி ஆனா அது முடியாது. ஏன்? கம்பெனில ஜாயின் பண்ணிட்டா குறைஞ்சது 1 வருஷமாவது அங்க இருக்கணும் அண்ணி. அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை விட்டு போனோம்னா நம்ம அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். ஆமா அண்ணி, ஜனனி சொல்றது சரிதான். 1 லாக் கொடுக்கணும்னு எழுதியிருந்தாங்க. 1 லட்சம் கொடுக்கணுமா? இது என்ன கொடுமை? அண்ணி எல்லா கம்பெனிலையும் இதே மாதிரி தான் இருக்கும். அப்படியா? சரி பிரீத்திகா, பரவாயில்ல. 1 லட்சம் தானே. நான் அத்தை கிட்ட பேசுறேன், பணத்தை கொடுத்துறலாம். நீ வேற கம்பெனிக்கே வேலைக்கு போ. இல்ல நீ வேண்டாம். என்னால நம்ம குடும்பம் நிறைய இழந்துட்டாங்க. கல்யாணத்துக்குன்னு அம்மா நிறைய செலவு பண்ணாங்க. அது எல்லாம் வீணா போச்சு. இப்போ திரும்பவும் என்னால செலவு வேண்டாம். இல்ல பிரீத்திகா. இல்ல நீ வேணாம். என் விதி என்னவோ அதுபடி நடக்கட்டும். பிரீத்திகா, அலறத நிறுத்து. எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் அழுதுகிட்டே இருந்தா என்ன பண்றதுன்னு உன்னால எப்படி யோசிக்க முடியும்? அழுகிறத நிறுத்திட்டு எப்படி இதுல இருந்து தப்பிக்கலான்னு பாரு. விஜய்க்கும் உனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு தானே இங்க வந்திருக்க. அப்போ உன்னை மிரட்டுறதுக்கு அவன் யாரு? அவன் உன்னை மிரட்டுனா நீயும் அவனை மிரட்டு. என்ன சொல்றீங்க அண்ணி? இங்க பாரு, நீ பயந்துகிட்டே இருந்தா உன்னை பயமுறுத்திக்கிட்டே தான் இருப்பான் அந்த விஜய். நீயும் எதிர்த்து பேசு. நீயும் அவனை மிரட்டு. அப்பதான் பயந்து போவான். அப்படின்னா நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ பண்ணு. இப்போவே கார்த்திகை போய் மீட் பண்ணி நீயும் கார்த்திக்கும் விஜய் முன்னாடி லவ் பண்ற மாதிரி டிராமா பண்ணலான்னு சொல்லு. என்ன சொல்றீங்க அண்ணி? இங்க பாரு, நீ கார்த்திகை லவ் பண்றேன்னு விஜய்க்கு தெரிஞ்சா அவன் அந்த டென்ஷன்லயே உன் வழிக்கு வரமாட்டான்.
கவலையில முடங்கி போயிருவான். எப்படியாவது இந்த டிராமாவை 1 வருஷத்துக்கு ஓட்டிரு. அதுக்கப்புறம் அந்த கம்பெனில இருந்து நீ வேற கம்பெனிக்கு மாறிடு. அதுக்கப்புறம் இந்த டிராமா எதுவுமே தேவையில்லை. அனி, இதெல்லாம் சரியா வருங்கிறீங்க? கண்டிப்பா வரும் பிரீத்திகா. நீ இத பண்ணு. இத தவிர உனக்கு வேற வழி இல்ல. இப்பவே கார்த்திக் கிட்ட போய் இத பத்தி பேசு. பிரீத்திகா, அண்ணி, கார்த்திக் ஒத்துப்பானா? பேசி பார்த்தாதானே தெரியும். இப்பவே போய் கார்த்திகை மீட் பண்ணி பேசு. கார்த்திக் ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறம் விஜய் உன் வழிக்கே வரமாட்டான். சரிங்க நீ, நான் இப்பவே போய் பேசுறேன். சரி ஜனனி, நான் கிளம்புறேன். பயப்படாத பிரீத்திகா, தைரியமா இரு. ஏதாவது நடந்தா பாத்துக்கலாம். இங்க நீ மட்டும் தனியா இல்ல. உன் குடும்பமே உனக்கு துணையா இருக்கு, அத ஞாபகத்துல வச்சுக்கோ. புரியுதுடி, நான் வர்றேன். போ. என்ன ஏன் பிரீத்திகாவுக்கு பிடிக்கல? என்கிட்ட அழகு இல்லையா, அறிவு இல்லையா, பணம் இல்லையா? எதுல நான் குறைஞ்சவனா போயிட்டேன்? கண்டிப்பா பிரீத்திகா என்ன லவ் பண்ணுவான்னு நம்பிக்கையோட இருந்தேன். இப்படி இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டா. விஜய் முன்னாடி வேற அசிங்கமா போயிருச்சு. இனி விஜய் முகத்துல எப்படி முழிப்பேன்? ச்சே, விஜய கூப்பிடாமலே தனியா போயிருந்திருக்கலாம். பிரீத்திகா எதுக்கு கால் பண்றா? ஹலோ பிரீத்திகா, கார்த்திக், நான் உன்னை பார்க்கணும். ஹாஸ்டலுக்கு வரியா? என்ன விஷயம்? நீ வா, சொல்றேன். தோ நான் பக்கத்துல தான் இருக்கேன், இப்போ வர்றேன். என்னவா இருக்கும்? போய் பாப்போம். என்ன பிரீத்திகா, எதுக்கு கூப்பிட்ட? கார்த்திக், என்ன மன்னிச்சிரு கார்த்திக். எனக்கு இப்போ மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. புரியுது பிரீத்திகா, நான் ஒன்னும் உன்னை தப்பா நினைக்கல. என்னை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம இருக்கதும் உன் விருப்பம். சரி, நான் வரேன். கார்த்திக், ஒரு நிமிஷம். அது உன் ஃப்ரெண்டு விஜய் முன்னாடி நான் உன்னை வேணான்னு சொல்லிட்டேன். நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப. பரவாயில்ல பிரீத்திகா. இல்ல கார்த்திக், நீ விஜய் முன்னாடி அசிங்கப்பட்டதை பார்க்க எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதனால நம்ம 2 பேரும் விஜய் முன்னாடி மட்டும் லவ் பண்ற மாதிரி நடிப்போமா? நல்ல ஐடியாவா இருக்கே. பிரீத்திகாவை நெருங்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் அவளை புரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன அவ புரிஞ்சுக்கிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பா இருக்கும். என்ன கார்த்திக் யோசிக்கிற? உனக்கு விருப்பம் இல்லையா? அப்படியெல்லாம் இல்ல பிரீத்திகா, நீ சொன்ன மாதிரியே செய்யலாம். ஓகே கார்த்திக். இப்போ நீ ஆபீஸ்க்கு தானே போற? ஆமா கார்த்திக். நம்ம 2 பேரும் சேர்ந்து வண்டியிலேயே போயிடலாம். வா போலாம். விஜய், சொல்லுப்பா. அம்மா, அந்த பிரீத்திகா என் கம்பெனிக்கு தான் வேலைக்கு வந்திருக்கா. என்ன விஜய் சொல்ற? வாழ்க்கையே போயிருச்சு, வீட்டுக்குள்ளேயும் முடங்கி கிடப்பான்னு நினைச்சேன். அந்த ரோசாலி குடும்பமே கவலையில அழுதுட்டு கிடக்கும்ல நான் இங்க நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தா வேலைக்கு வந்துட்டாளா அந்த பிரீத்திகா? இதுக்கே ஷாக் ஆகுறீங்கம்மா. நான் சொல்ல வந்த விஷயமே வேற. என் ஃப்ரெண்டு கார்த்திக் இருக்கான்ல, கார்த்திக் தானே, தெரியும். பிரீத்திகா அவனோட அத்தை பொண்ணு தான். கார்த்திக் பிரீத்திகாவை ஒன் சைடா லவ் பண்ணான். அந்த லவ்வுக்கு ஐடியா கொடுத்ததே நான் தான். ஆனா அந்த பொண்ணு யாருன்னு நான் பார்க்கலமா. இன்னைக்கு கார்த்திக் அவன் லவ் பிரீத்திகா கிட்ட சொல்லும் போதுதான் அது பிரீத்திகானே எனக்கு தெரிஞ்சது. அந்த பிரீத்திகா என்ன அவ்வளவு பெரிய அழகியா? அவளை போய் லவ் பண்ணிக்கிட்டு அலையறானுங்க. இப்போதான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள அடுத்த லவ்வா? அந்த பிரீத்திகா லவ் அக்செப்ட் பண்ணிட்டாளா? எப்படிமா பண்ண முடியும்? நான் தான் பக்கத்திலேயே இருந்தேனே. என்ன பார்த்ததும் பயந்து எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு தலை தெறிக்க ஓடிட்டா. கார்த்திக் அவங்க சொந்தங்கிற, அப்போ பிரீத்திகாவுக்கு கல்யாணம் ஆன விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியாதா? தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். கார்த்திக் ஒரு தடவை சொன்னான், கல்யாணம்லாம் ஏற்பாடு பண்ணாங்க, ஆனா கடைசியில அது நின்னு போயிருச்சுன்னு. மத்தபடி எந்த விஷயமும் அவங்களுக்கு தெரியல. அப்போ விஜய், எனக்கு நீ அந்த கார்த்திக்கோட அம்மா நம்பரை கொடு. பிரீத்திகா குடும்பத்தை பத்தி நான் அந்த அம்மா கிட்ட எடுத்து சொல்றேன். வேணாமா. என்ன விஜய், பிரீத்திகாவை பார்க்கவும் பாசம் வந்துருச்சா? அப்படியெல்லாம் இல்லம்மா. இப்ப கூட அவளை பார்த்து நான் மிரட்டிட்டு தான் வந்திருக்கேன். நான் மிரட்டினதுல இந்நேரம் பயந்து அழுதுகிட்டு இருப்பா. எங்கேயோ இருக்கா, என்ன பண்றான்னு தெரியாம இருந்தோம். இப்போ என்கிட்டயே வந்திருக்கா. அவளை என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். டேய், உனக்கு பயந்து வேற கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டா? அப்படியெல்லாம் போக முடியாதுமா. விஜய், அவளை பார்த்து மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட மாட்டேல? கண்டிப்பா இல்லம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. அந்த பிரீத்திகா எப்படி நொந்து போறான்னு மட்டும் பாருங்க. அவளை சும்மா விட்டுறாத விஜய். விட மாட்டேமா, நான் பாத்துக்கிறேன், நீங்க வைங்க. டே கார்த்திக், எங்கடா போன? எங்கேயாவது போய் ஃபீல் பண்ணிட்டு வரியா? எதுக்கு ஃபீல் பண்ணணும்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரீத்திகா அவ லவ்வ என்கிட்ட சொல்லிட்டா. அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றேன். ஏன் விஜய் சிரிக்கிற? டேய், என்னடா நீ? நான் தான் பிரீத்திகா என்ன சொன்னான்னு உன் பக்கத்துல இருந்தே பாத்துட்டு வரேனே. எங்கேயோ போய் மனசு விட்டு அழுதுட்டு வந்து என்கிட்ட கெத்தா இப்படி பேசுறியாக்கும்? என்ன நம்பலல நீ?
பிரீத்திகாவும் நானும் ஒன்னாதான் வந்தோம். இப்போ அவளே வருவா, நீயே கேட்டுக்கோ. ஹாய் விஜய். ஹாய் பிரீத்திகா. விஜய், நீயே கேளு. என்ன கேட்கணும்? நீயும் நானும் லவ் பண்றோம்ல பிரீத்திகா. ஆனா அத விஜய் நம்பவே மாட்டேங்கிறான். என்ன விஜய், உங்க ஃப்ரெண்டு சொன்னா நம்ப மாட்டீங்களா? நான் சொன்னாதான் நம்புவீங்களோ? சரி, நானே சொல்றேன். நானும் கார்த்திக்கும் லவ் பண்றோம். எப்படி வாயை பொளந்து நிக்கிறான் பாரேன். காமெடியா இருக்கு. என்ன விஜய், உங்களுக்கு ஹாப்பியா இல்லையா? அப்படியெல்லாம் இல்ல, நான் ஹாப்பியா தான் இருக்கேன். அதான பார்த்தேன். ஓகே கார்த்திக், நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. ஓகே பிரீத்திகா, பாய். பாய் விஜய். ஜெய், வா போலாம். நீ போ கார்த்திக், நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேடா. பிரீத்திகா, ம், அங்க என்ன சொன்ன? ஏன் நான் சொல்லும்போது பக்கத்துல தானே இருந்தீங்க, காது கேட்கலையா? விளையாடாத. நீங்க யார் எனக்கு? நான் ஏன் உங்ககிட்ட விளையாட போறேன்? கார்த்திக்க லவ் பண்றேன்னு சொன்ன, உண்மைதானா? அதான் உங்களுக்கு எல்லாம் தெளிவா கேட்டிருக்கே. அப்புறம் எதுக்கு மறுபடியும் வந்து கேக்குறீங்க? தேவையில்லாம பேசுற. நீங்க தான் என்ன தேடி வந்து தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் முன்னாடி லவ் பண்ணலன்னு தானே சொன்ன. திடீர்னு எப்படி வந்தது லவ்? அதுக்கு என் குடும்பம் தான் காரணம். என்ன உளர்ற? கார்த்திகோட அப்பா எங்க அம்மா கிட்ட பொண்ணு கேட்டிருக்காரு. அப்போ அம்மா எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. தெரிஞ்சும் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருச்சு. ஆனா கார்த்திக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிறது தான் ஒரே கேள்வியா இருந்துச்சு. ஆனா கார்த்திக் இப்ப என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டான். காலையிலேயே நான் ஓகே சொல்லிருப்பேன். ஒன்னு நான் அங்க எதிர்பார்க்கவே இல்ல. ஒன்ன பார்த்த அதிர்ச்சியில தான் நான் எதுவும் சொல்லாம போயிட்டேன். நான் இருக்கும்போதே இன்னொருத்தனா? கார்த்திக் கிட்ட இப்பவே போய் இத பத்தி சொல்றேன். அவன் உன் மூஞ்சியில காரி துப்பட்டும். தாராளமா போ. அவன் யார மூஞ்சில காரி துப்புறான்னு பாப்போம். ஓ மூஞ்சில துப்புறானா இல்ல ஏன் மூஞ்சில துப்புறானான்னு. நான் என்ன பண்ணேன்? என்ன நீ நல்லா பாத்துப்பேன்னு நம்பிக்கை கொடுத்து கல்யாணம் பண்ணி உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போன. ஆனா அங்க எனக்கு நடந்த கொடுமைய பார்த்து ஒரு தடவை கூட எனக்கு நீ சப்போர்ட் பண்ணல. உன் கூடயும் சரி உன் குடும்பத்து கூடயும் சரி எந்த பொண்ணாலையும் வாழ முடியாது. 2 வாரத்திலேயே வாழ வந்த பொண்ணை துரத்தி விட்டுட்டீங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா ஒரு பொண்ணு கூட ஒழுங்கா வாழ துப்பு இல்லன்னு எல்லாரும் ஒன்னதான் காரி துப்புவாங்க. கார்த்திகிட்ட மட்டும் இல்ல, வேற யார்கிட்ட வேணாலும் நீ போய் சொல்லிக்கோ. எனக்கு அதெல்லாம் பத்தி கவலை இல்ல. மறுபடியும் என்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சேன்னு வையி, எங்க அண்ணனை வர வச்சிடுவேன். அவர்கிட்ட வாங்கினாடி இன்னும் உனக்கு மறந்துருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்த்து இருந்துக்கோ, என் வழியில குறுக்க வராத. கார்த்திகை தான் நான் லவ் பண்றேன். அவனை தான் கல்யாணமும் பண்ணிப்பேன். உன்னால முடிஞ்சா தடுத்துக்கோ. விஜய், கார்த்திக், என்னடா அழுதியா? இல்லையே. அப்புறம் ஏன் கண்ணுல தண்ணி இருக்கு? அது தூசி விழுந்துருச்சுடா, அதான். அப்படியா? போன் பேசிட்டியா? பேசிட்டேன். சரி வா போலாம்.